அமேசான் நிறுவனம் இன்னொரு பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனி போன்றது, இங்க இருக்கக்கூடிய சின்ன சின்ன முதலீட்டாளர்கள், தொழில் செய்யக்கூடியவங்களை நசுக்கிறாங்க அப்படின்ற விமர்சனம் வைக்கப்பட்டிருக்கிறது. யார் வச்சிருக்கிறாங்க, அதன் பின்னணி என்ன பார்க்கலாம். இந்தியாவில் அமேசான் நிறுவனத்துடைய வர்த்தக மதிப்பு, சந்தை மதிப்பு எவ்வளவு அப்படின்றத பார்க்கலாம். இந்தியாவில் அமேசான் நிறுவனத்தின் சந்தை மதிப்பு எவ்வளோ இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அதற்கு முன்னாடி இந்தியாவில் என்னென்ன சேவைகள்லாம் அமேசான் நிறுவனம் வழங்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். 2004ஆம் ஆண்டு தான் இந்தியாக்குள்ள அமேசான் நிறுவனம் வருது. ஆனா அதனுடைய செயல்பாடுகள் 2013ல இருந்து தான் இருக்கு. இவங்க என்னென்ன சேவைகள்லாம் வழங்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அமேசான் ஆப் அப்படிங்கிற ஒரு செயலி மூலமா நிறைய பொருட்களையும் அவங்க விற்பனை பண்ணிட்டு இருக்காங்க, இ காமர்ஸ் மூலமா. அதனைத் தொடர்ந்து அமேசான் வீடியோ, ஃபயர் ஸ்டிக்ஸ் உள்ளிட்ட சேவைகளையும் இவங்க வழங்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், டிவி, டேப்லெட் உள்ளிட்ட பொருட்களையும் தயாரித்து விற்பனை செய்கிறாங்க. அதை தொடர்ந்து இவங்க கேமிங் தயாரிப்புலையும் ஈடுபட்டிருக்காங்க. அதே போல அமேசான் டெலிவரி அப்படிங்கிற ஒரு சேவையும் இவங்க கொடுத்துட்டு இருக்காங்க. இப்போ இந்திய சந்தை மதிப்பு, அமேசானுடைய இந்திய சந்தை மதிப்பு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா 1,20,000 கோடி அளவுல இருக்கிறதா சொல்றாங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஆன்லைன் வர்த்தகத்துல அமேசான் நிறுவனத்தின் பங்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 30 விழுக்காடு அளவுல இருக்கு. இப்போ 2020ஆம் ஆண்டு முடிவில் அமேசான் நிறுவனத்தின் வருவாய் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா 42 விழுக்காடு அதிகரிச்சிருக்கு கடந்த ஆண்டுகளை ஒப்பிடும் பொழுது. மக்கள்கிட்டையும் கருத்துக்கள் கேட்டோம். ஆன்லைன் மூலமா அதிக பொருட்களை நீங்க வாங்குவீங்களா அல்லது கடைகள் மூலமா உங்களுடைய பொருட்கள் வாங்குறது இருக்குமான மக்கள் தெரிவித்த கருத்துக்களையும் பார்க்கலாம். ஆன்லைன்ல வாங்குறது என்ன அப்படின்னா, உங்களுக்கு கொஞ்சம் விலை வித்தியாசம். ஒரு பொருளை வாங்குறோம்னா அதுல ஆன்லைன்ல கொஞ்சம் நேரடியா அது வர்றதுனால கொஞ்சம் விலை கம்மியா இருக்கு. சில நேரங்கள்ல ஆன்லைன்ல பொருட்களை மாத்தியும் கொடுத்துடுறாங்க. தரம் பார்த்து ஒரு நியாயமான குவாலிட்டியை வாங்குறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடையாது. அதில் அதே நேரத்தில் நேரடியாக வர்த்தகத்தில் போய் நம்ம ஒரு பொருள் வாங்குறோம் அப்படின்னம்னா குவாலிட்டியாக பார்த்து நியாயமான ஒரு பொருளை வாங்குறதுக்கு நமக்கு ஒரு சான்ஸ் இருக்குது. அதனால ஆன்லைன் வியாபாரத்தை விரும்புறது கிடையாது. ஆனால் ரீட்டெயிலும் வேணும். ஏன்னா பக்கத்தில் அப்போ தான் ரிலேஷன்ஷிப் நல்லா கிரியேட் ஆகும். நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்க ஒரு கடை வச்சுருப்பாங்க. அந்த கடையில் நம்ம வாங்கும்போது தான் அவங்கக்கிட்டேருந்து அவங்க நம்ம கடைக்கு ஒரு பொருள் வாங்க வருவாங்க. ரிலேஷன்ஷிப்காக ரீட்டெயில் பெஸ்ட்டு. பொருள் ரேட்டு கொஞ்சம் கம்மியாக வேணும்னா ஆன்லைன் பெஸ்ட்டு. ஆன்லைன் வர்த்தகம் எந்த பொருள் வாங்குறது இல்லைங்க. இந்த பொருள் வாங்கினா நேரடி பொருள் தான் வாங்குறேன், கடைகளில் போய் தான் வாங்குறேன். ஏதாவது நாளைக்கு கம்ப்ளைண்ட் பண்ணால் நேராக போய் பார்த்து வாங்கிக்கலாம். ஆன்லைனில் வாங்கினா பல சிக்கல் இருக்கிறதுனால என்ன எந்த பொருள் வாங்கினாலும் நேரடியாக தான் கடைகளில் போய் தான் வாங்குறேங்க.
பொருள் நாங்கள் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணும்போது அது வந்து கரெக்டான நாங்கள் எதிர்பார்த்த பொருள் இல்லாமல் போயிடுது. சில குவாலிட்டி வந்து கம்மியாக வருது. என்ன கிளாத் ஆர்டர் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், காட்டன் கிளாத்னா காட்டன் கிளாத் இல்லாமல் சிந்தட்டிக் மாதிரி வந்துடுது. பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனி மாதிரி தான் அமேசான் அப்படின்னு RSS உடைய சார்பு நிலை எடுக்கக்கூடிய பஞ்சன்யாங்கிற பத்திரிகையை விமர்சனம் பண்ணியிருக்கிறாங்க. இங்க இருக்கக்கூடிய சிறு குறு தொழிலாளர்கள் கடுமையா பாதிக்கப்படுறாங்க, விற்பனை செய்யக்கூடிய வியாபாரிகள் கடுமையா பாதிக்கப்படுறாங்க அப்படின்ற விமர்சனத்தை வைத்திருக்கிறாங்க. இது குறித்து தான் பேச போறோம். அகில இந்திய உற்பத்தியாளர் கூட்டமைப்பில் திரு ரகுராந்தன் இந்த அமைப்பில் விருந்தினராக இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். அமேசான் மாதிரியான ஆன்லைன் விற்பனை செய்யக்கூடிய நிறுவனங்கள் மீது கடும் குற்றச்சாட்டுகள்லாம் இருக்கு. அவங்க வந்து இங்க இருக்கக்கூடிய சின்ன சின்ன கடைகள், வர்த்தக நிறுவனங்களை வந்து அவங்க வந்து வளர விடாம பண்றாங்க அப்படின்னு. அது உண்மைதானா? இவங்களுக்கான மார்க்கெட், இவங்களுக்கான வாடிக்கையாளர்கள் வேற, அவங்களுக்கான வாடிக்கையாளர்கள் வேற இல்லையா? கார்த்திகேயன், இப்போ முதல்ல வந்து இந்த டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம் கடந்த 1.5 வருடங்களா. அதை மறுப்பதற்கு இல்லை. இந்த கொரோனா காலத்துல மக்களுக்கு தரங்கா இல்லாமல் பொருட்கள் சென்றடைந்தது அப்படின்னாக்க அது இந்த டிஜிட்டல் பரிவர்த்தனை மட்டும்னாலதான். இரண்டாவது வந்து சிறு குறு தொழில் நடத்துபவர்கள் இப்போ ஒரு இடத்துல இருக்கிறவங்க, அந்த இடத்தை சார்ந்து தொழில் பண்ணிக்கிட்டு இருந்தவங்க இன்றைக்கு இந்திய அளவுல அவங்களுடைய பொருளை எடுத்துட்டு போக முடியறதுக்கும் காரணம் இந்த டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் தான். அதுல சில குறைகள் இருக்கலாம், அதுல சில கெடுபிடிகள் இருக்கலாம், அதனால பாதிக்கப்பட்டவங்களுக்கெல்லாம் அதனுடைய பிரச்சனை வேற மாதிரி நம்ம அணுகணும். ஆனால் இத மாதிரி இருக்கிற ஒரு டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் பேஸ்டு மார்க்கெட்டிங்கே வந்து ஒரு தப்பான வழிமுறை அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது. இருந்த இடத்துல இருந்து நமக்கு வேண்டியது ஆர்டர் பண்ண முடியுது, நம்ம இருக்கிற இடத்துல அந்த பொருள் வந்து சேருது, எந்த விதமான ஃபேஸ்லெஸ் கான்டாக்ட்லெஸ் டெலிவரி கொடுக்க முடியுது, எனக்கு உடனடியாக எனக்கு பொருள் கிடைக்குது. இதெல்லாம் அதுல இருக்கக்கூடிய வசதிகள், பேமெண்ட் டிரான்ஸ்பர் ஆகட்டும், பொருட்களின் விலை ஆகட்டும், அல்லது பொருட்களை நம்ம செலக்ட் பண்றதுக்கு கிடைக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் ஆகட்டும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு நம்ம ஒரு பொருளை வாங்கணும் அப்படின்னா அந்த பொருளை நம்ம சர்ச் பண்ணாலே அதுல இருக்கிற அனைத்து மாடல்களும், விலைகளும், அதனுடைய ஸ்பெசிபிகேஷனும் ஒரு இடத்துல நம்மளுடைய கன்வீனியன்ஸ்ல அதை பார்த்து கொள்ள முடியும். அது நமக்கு பிடித்திருந்தால் அதை நம்ம உடனடியாக ஆர்டர் பண்ணி நம்ம பண பரிவர்த்தனையும் நம்ம ஆன்லைன்ல பண்ணிட்டு நம்ம இருக்கிற இடத்துல அதை கொண்டு வந்து சேர்த்துடுறாங்க. இதுல சில கஷ்டங்கள் இருக்கு. இல்ல, இப்ப கடைன்னு வச்சிருந்தா, கடை கட்டி ஒருத்தர் தொழில் பண்றாரு அப்படின்னா அந்த கடை கட்டுமானம், அவங்களுக்கு வாடகை, அங்க கடையில வைக்கக்கூடிய முதலாளி, அந்த நிறுவனத்தை வைக்கக்கூடிய முதலாளி, அவர் வேலைக்கு வச்சிருக்கிற 4-5 பேர் அப்படின்னு பல பேருக்கு அது வேலை வாய்ப்புகளை கொடுக்கறதா இருக்கு. அப்போ சிறிய கடைகள்னு பார்த்தோம்னா அவங்க குறைஞ்ச முதலீட்டுல அன்னைக்கு 500 ரூபாயோ 1000 ரூபாயோ முதலீடு பண்ணி ஒரு தொழில் அவங்களால பண்ண முடியும். இப்போ இந்த பெரிய நிறுவனங்கள் வருகிற போது இவர்களுக்கான வேலை வாய்ப்பு, இவர்களுக்கான முதலீடுங்கிறது முற்றிலுமா சிதைஞ்சு போயிடலையா? கண்டிப்பாக பாதிக்கப்படும். இதை பற்றி நாம் ஏற்கனவே நம்ம 2 பேருமே இதை பத்தி பேசியிருந்தோம் ஒரு முறை. அதாவது இந்த கொரோனா காலம் முடிந்து லாக்டவுன் தொடங்கின உடனே பிளிப்கார்ட்டும் அமேசானும் கொண்டு வந்த ஒரு மாபெரும் சேல்ல ஒரு 30,000 கோடிக்கு வியாபாரத்தை பண்ணும் பொழுது அத்தனை வியாபாரமும் ஒரு சிறு குறு வியாபாரிகளுடைய பிசினஸ் அது பறிக்கப்பட்டது அப்படின்னு தான் நம்ம 2 பேரும் பேசியிருக்கோம். இன்றைக்கு நம்ம ஒரு ஃபாரின் கண்ட்ரிக்கு, நம்ம ஒரு அமெரிக்கா போனோம்னாக்க நம்ம ஊர்ல இருக்கிற மாதிரி அக்கம் பக்கத்துல கடைகள்லாம் பார்க்க முடியாது. ஏதாவது ஒரு பர்டிகுலர் மாலுக்கு தான் நம்ம போய் இருந்து ஷாப்பிங்ன்றது பண்ண முடியுமே தவிர இது எல்லாம் ஆன்லைன்ல பண்ணுவாங்க. சோ அயல் நாட்டுல இருக்கக்கூடியதை அப்படியே நம்ம காப்பி அடிக்கவும் முடியாது, காப்பி அடிக்கவும் கூடாது. நமக்கு இருக்கிற ஒரு தனித்தன்மை. இப்ப நான் அப்படியே நடந்து போய் காலையில எனக்கு வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு மளிகை கடையில போய் நான் சாமான் வாங்குவது, அவங்க கிட்ட பேச்சு கொடுக்கறது, அதை விலையை நம்ம நெகோசியேட் பண்றது, நம்ம தேர்ந்தெடுத்து அந்த காய்கறிகளை வாங்குவது, இதுல எவ்வளவு விஷயம் இருக்கு. அப்ப என்ன, அங்க வந்து இன்னும் 2 பேர் வருவாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் பேச்சு துணை இருக்கும், ஒருத்தருக்கு ஒருத்தர் கருத்து பரிமாற்றம் இருக்கும், ஒருத்தருக்கு ஒருத்தர் பழக்கம் இருக்கும், எவ்வளவோ இருக்கு. இது வியாபாரமாக மட்டுமே நம்ம பார்த்துட முடியாது. இது வந்து அந்த சந்தை அப்படின்ற ஒரு வார்த்தையே வந்து எவ்வளவு விஷயங்களை மக்களுக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு இடம் அது. அப்போ அவங்க எல்லாரும் இதனால பாதிக்கப்படுவாங்க. மாறுதல் கருத்தே கிடையாது. இது வருத்தத்துக்குரிய. அதனாலதான் நான் எப்பொழுதுமே சொல்றது உண்டு, இதை நீங்க ரெகுலேட் பண்ணியே ஆகணும்.
இந்தியா மாதிரியான ஒரு இடத்துல இந்த மாதிரி ஆன்லைன் பிளாட்ஃபார்ம ஒரு சில பொருட்களுக்கு மட்டும்தான் நீங்க ஆன்லைன்ல பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்றத கொண்டு போயிருங்க. இதை ரெகுலேட் பண்ணுங்க. சிறு குறு நடுத்தர தொழில் வர்க்கத்தினர் அல்லது வியாபாரிகள் பாதிக்கப்படாமல் இருக்கணும் அப்படின்றத சொல்லணும் நம்ம. ரெண்டாவது, இப்ப இருக்கிற சிறு குறு வியாபாரிகளும் அவங்களும் இனிமே கொஞ்சம் அப்கிரேட் ஆகணும். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இந்த பண பரிவர்த்தனை இப்ப பேடிஎம் மூலியமா நான் என்னுடைய பக்கத்துல இருக்கிற மளிகை கடையில கூட பணத்தை கட்டுப்பாடு கொடுக்க முடியும். இப்ப அவங்களும் டிரான்சாக்சன்ஸா மாறிக்கிட்டே வராங்க. டிஜிட்டல் பிளாட்ஃபார்மை நோக்கி அவங்களும் போய்கிட்டே இருக்காங்க. அவங்க இடத்துல ஒரு கோடு வச்சுக்கிறது, அதை நம்ம ஸ்கேன் பண்ணி பணத்தை கட்டிடுறது அப்படின்ற அளவுக்கு நம்ம வந்துகிட்டு இருக்கோம். ஆனால் இதை முழுமையாக ஆதரிக்கவும் முடியாது, இது வேண்டாம்னு தள்ளி விடவும் முடியாது. இல்ல இப்ப ரெகுலேட் பண்ணணும், சில பொருட்களுக்கு மட்டுமான வர்த்தகம்னு ரெகுலேட் பண்ணணும்னா அப்ப எதுக்கெல்லாம் வேண்டான்னு சொல்லணும், எந்தெந்த பொருட்களுக்கான வர்த்தகம் அப்படின்றத நம்ம ஆன்லைன்ல கொண்டு வராம இருக்கணும். இப்ப நம்ம பொதுவாக நம்ம வாங்குற இப்ப ட்ரெஸ்ஸஸ் இருக்கு, அது ஒரு இண்டிவிஜுவலுடைய டேஸ்ட். அத ட்ரெஸ் கடைகளை நம்ம கொண்டு வரக்கூடாது. அது நேர்ல போய் பார்த்து அதை ஃபீல் பண்ணி வாங்கக்கூடிய பொருட்கள் அது ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணக்கூடிய பொருட்கள் இல்ல. அதெல்லாம் கொஞ்சம் நிறுத்தலாம். மளிகை கடை சாமான்கள், ஏன்னா அதுதான் அண்ணாச்சி நடத்துற கடைகள். அந்த இடத்துலதான் நம்ம காலையில போய் இருந்து நம்ம ஒரு வியாபாரம்ன்ற பெயர்ல நிறைய கத்துக்கிறோம், நம்மளே கத்துக்கிறோம். அண்ணாச்சி இது என்ன விலை, இது 10 ரூபாய், எவ்வளவு கொடுப்பீங்க அப்படின்னு பேசுறதுல இருந்து, நம்ம அவர்கிட்ட உரையாடுறதுல இருந்து, நாட்டு நடப்பு தெரிஞ்சுக்கிறதுல இருந்து, ஒருத்தர் பழகிறதுல இருந்து, அவர் ஒருவார எப்போ காலையில காணமே அப்படின்னு கேட்கறதுல இருந்து, இந்த காய்கறி புதுசா வந்தது எது அப்படின்னு கேட்கறதுல இருந்து நிறைய கத்துக்கொள்ள இடம் அந்த இடம் தான். அதனால இத மாதிரி சில ஐட்டம்ஸ் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இப்ப நுகர்வோர்ட்ட அதுக்கான ஆதரவு இருக்குமா? நுகர்வோர்ட்ட அதற்கான ஆதரவு இருக்குமா? அவங்க விலை குறைச்சு கிடைக்குது ஆன்லைன் மூலமா அப்படின்றதுல அவங்க அதைத்தானே வரவேற்பாங்க. எண்ட் ஆஃப் த டே அப்படி ஒண்ணும் குறைச்செல்லாம் கிடைக்கிறது இல்ல கார்த்திகே. எல்லா விஷயமும் நானும் கம்பேர் பண்ணி பார்த்துருக்கிறோம். எண்ட் ஆஃப் த டே அப்படியெல்லாம் ஒண்ணும் குறைச்சி மிக குறைந்த அளவுல கிடைக்குது அப்படின்றதுல இல்ல. சில சைனீஸ் ப்ராடக்ட்ஸ், சில இம்போர்ட்டட் ப்ராடக்ட்ஸ், சில ஃபாஸ்ட் மூவிங் கன்சியூமர் குட்ஸ்னா கொஞ்சம் டீலர் கமிஷன் இல்லாம இருக்கும், டிஸ்ட்ரிபியூட்டர் கமிஷன் ஏதாவது 4 தட்டு தாண்டி விற்பனையான பொருட்கள். ஒரு இடத்துல ஒரு ஸ்டேட்டுக்குன்னு ஒரு சிஐஎஃப் ஏஜென்ட் இருப்பாங்க, அதுக்கு அடுத்தது ஒரு சிட்டிக்குன்னு ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் இருப்பாங்க, அப்புறம் அந்த ஏரியாக்குன்னு ஒரு டீலர் இருப்பாங்க, அதுக்கப்புறம் உங்க தெருக்குன்னு ஒரு ரீட்டைலர் இருப்பாங்க. இந்த 5 பேர் தாண்டி வந்துதான் அந்த பொருள் ஒரு கன்சியூமர் கிட்ட சேரும். அந்த 5 கட்டுலையும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு 7% அல்லது 10% மார்ஜின் அப்படின்னா கிட்டத்தட்ட 50% போயிடும். அப்போ அதனால அந்த மாதிரியான ஐட்டம்ஸுக்கு உங்களுக்கு விலை சில குறைவுகள் இருக்கலாம். ஆனால் அதுல இருக்கக்கூடிய சங்கடங்களும் அதிகம். இப்ப நான் நிறைய பேர் நம்ம பாக்குறது இல்லையா, ஆப்பிள் போன் ஆர்டர் பண்ணேன், 40,000 ரூபாய் கட்டினேன், ஆனா எனக்கு கொரியர்ல வந்தது செங்கல் வந்தது, அல்லது எனக்கு நான் கேட்ட பொருள் வரல அப்படின்றதெல்லாம் நம்ம பாக்குறோம். அதே மாதிரி இந்த கேஷ் ஆன் டெலிவரின்ற பேர்ல நான் பணத்தை கட்டினதுக்கு அப்புறம் எனக்கு உள்ள திறந்து பார்த்தாக்க நான் ஆர்டர் பண்ண பொருள் வேறையா இருக்குன்றதையும் நம்ம பாக்குறோம். இல்ல அது நேர்ல போய் வாங்கும் போது கூட சில பொருட்கள்ல இந்த மாதிரி தவறுகள் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா? அந்த தவறுகள் அங்கொன்று இங்கொன்றுமா தானே நடக்குது, இல்ல அதிகமா நடக்குது ஆன்லைன்ல வாங்கும்போது? ஆன்லைன்னால ஏமாற்றப்படுவதும் அதிகமாயிட்டு தான் வருது. இப்போ நம்ம நம்மளுடைய கிரெடிட் கார்டு இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணாக்கா அதுல இருந்து ஏமாற்றுதல்கள் ஆரம்பிக்குது. டேட்டா ஸ்டோரிங் அதிகமா போய்கிட்டு இருக்கு. ஆன்லைன்னால பாதிக்கப்படுறது அதிகமா போய்கிட்டு இருக்கிறதா தான் நாங்க உணர்றோம். அவ்வளவு ஈஸியா இல்ல. இன்னைக்கு எதை நம்ம ஆன்லைன்ல நம்ம ஷாப்பிங் பண்றோம்ன்றது கொஞ்சம் ரெகுலேட் பண்ணணும். அதுதான் அதுல முதல். அமேசானுடைய விளக்கம் என்னவா இருக்குன்னா, நாடு முழுவதும் இருக்கக்கூடிய சிறு குறு உற்பத்தியாளர்கள், விற்பனையாளர்களை நாங்க உள்ள கொண்டு வந்திருக்கோம் இந்த சிஸ்டத்துக்குள்ள. அதனால அவங்களுடைய பிசினஸ்ல எந்த விதமான பாதிப்பும் இல்லை. இப்ப நீங்க சொன்ன மாதிரி இப்போ டி நகர்ல கடை வச்சிருக்கக்கூடியவர் அங்க மட்டும்தான் அந்த விற்பனையை செய்ய முடியும். அவருக்கான சந்தை அளவு ரொம்ப குறைச்சல். ஆனா அமேசான்ல அவர் இணைவதன் மூலமாக அவருடைய பொருளை, உற்பத்தி போன்ற பொருளை அவர் உலகம் முழுவதும், இந்தியா முழுவதும் கொண்டு போவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. நாங்க அந்த மாதிரி நிறைய பேரை வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தி இருக்கோன்றாங்க. அது உண்மைதானா? உண்மைதான். ஆனா நம்ம 2 பகுதியை பிரிச்சுக்கிறோம். ஒண்ணு செல்லர்ஸ் பிரிச்சுப்போம், ட்ரேடர்ஸ் பிரிச்சுப்போம், அல்லது இன்னொருத்தர் மேனுஃபேக்சர்னு பிரிச்சுப்போம். விற்பனை செய்பவர்கள் அமேசான் போக மாட்டாங்க. மேனுஃபேக்சரிங் செய்யறவங்க கூட அமேசானுக்கு போவாங்க. இப்ப ட்ரேடிங் யார் அங்க போறாங்க அப்படின்னாக்க ஒரு மாஸ் லெவல்ல லாஜிஸ்டிக்ஸ் பிளான் பண்றவங்க தான் போவாங்க.
அது மாதிரி இருக்கிறவங்க ஒரு மெகா ஸ்கேல்ல லாஜிஸ்டிக்ஸ் பிளான் பண்றவங்களா இருப்பாங்க. எப்படி நம்ம வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்லணும்னாக்க, உங்களுக்கு வந்து இப்போ ஓலா கார் இருக்கு, டாக்ஸி. அவங்களால எந்த பொருளையும் எந்த காரும் அவங்களுடைய ஓனர்ஷிப்ல இல்லாமல் இருந்த போது ஆரம்பித்த பொழுது அவங்க சிண்டிகேட் தான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஓயோ ரூம்ஸ் இருக்கு, எந்த ஹோட்டல் ரூமும் அவங்களுடைய சொந்தமாக இருக்காது, சிண்டிகேட் பண்ணுவாங்க. அதே மாதிரி இப்போ இதுல வந்து நீங்க வந்து நிறைய ரீட்டைல் கம்பெனிஸ் நிறைய சேர்ந்து அவங்க சிறு குறு தொழில்கிட்ட இருந்து வாங்கி இந்த அமேசான் பிளாட்ஃபார்ம் மூலியமா அதை டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க. கிளவுட் டெய்ல்னு ஒரு மார்க்கெட்டிங் நிறுவனம் இருக்கு. நம்ம இன்ஃபோசிஸ் நாராயணமூர்த்தி அவருடைய இன்வெஸ்ட்மெண்ட்ல அது இயங்கக்கூடியது. கிளவுட் டெய்ல்னு பேர். அது அமேசான்ல ரொம்ப பாப்புலர். அது நீங்க எந்த பொருள் ஆர்டர் பண்ணாலும் அவங்க ஒரு லாஜிஸ்டிக்ஸ் கம்பெனி. அதிகமான அளவுல அவங்க ப்ரொக்யூர் பண்ணி அவங்களுடைய ஸ்டோரேஜ் இடத்துல வச்சுக்கிட்டு அமேசான் மூலியமா அதை டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுவாங்க. அவங்க வந்து ஆன்லைன் ட்ரேடர்ஸ்னு பேரு, ஆன்லைன் டிஸ்ட்ரிபியூட்டர், ஆன்லைன் ட்ரேடர்ஸ்னு பேரு. நான் இந்த பொருட்கள் விற்பனைக்கு நான் சொன்ன கட்டுக்கள் மாதிரி அதுல ஒரு தட்டுக்கள் வரும். அது வந்து ஆன்லைன் ட்ரேடர், ஆன்லைன் டிஸ்ட்ரிபியூட்டர், ஆன்லைன் இம்போர்ட்டர் அப்படின்னு வரும். அது மாதிரியான செக்மெண்ட். அது எப்பொழுதுமே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஒரு வீட்டுல இருக்காங்க, அவங்க ரெண்டு பேருமே வேலைக்கு போயிடுறாங்க. மண்டே டு சாட்டர்டே அவங்களால வீட்டு வேலையை கவனிக்க முடியாதவங்களுக்கு இது வசதியாக இருக்கும். டக்குன்னு ஆர்டர் பண்ணிட்டு சாயங்காலம் வீட்டுக்கு வரச்சு அது வாசல்ல இருக்கும். ஆனால் இது எல்லாருக்குமே பொருந்தாது. நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய கல்ச்சுரல் டிஃபரன்ஸ் அதிகம். நம்ம தமிழ இந்தியாவை பொறுத்தவரை கல்ச்சுரல் மூவ்மெண்ட் ரொம்ப அதிகம். இப்ப என் வீட்டை எடுத்துக்கிட்டீங்கன்னா என் கூடயே வந்து என்னுடைய மகன், மகள் அல்லது என்னுடைய தந்தை, தாய் எல்லாரும் இருப்பாங்க. ஒரு கூட்டு குடும்ப வாழ்க்கை இருக்கும். நம்ம எல்லாருமே வீட்டை விட்டு காலையில பூட்டிட்டு போற வீடு கிடையாது. இது எந்த வீடு எப்பவும் திறந்துதான் இருக்கும். அத மாதிரியான வாழ்க்கை இருக்கிறவங்களுக்கு இந்த பக்கத்து கடையில போய் வாங்குறது அதனுடைய ரசனையே வேற. ஆனா அமேசான் வந்து நாங்க அனுபவம் ஆன்லைன்ல கிடைச்சிடாது. அமேசான் வந்து நாங்க ஃபர்ஸ்ட் டயர், செகண்ட் டயரை தாண்டி தேர்ட் டயர், ஃபோர்த் டயர் சிட்டிஸ் வரைக்கும் நாங்க போயிட்டோம், சிறு குறு நகரங்கள் வரைக்கும் எங்களுடைய விற்பனையை நாங்க விரிவுபடுத்திட்டோம் அப்படின்னா நம்ம இதை கொஞ்சம் அச்சத்தோடு தானே பார்க்க வேண்டியதா இருக்கு. உங்களுடைய சந்தை விரிவடைகிறத அச்சத்தோட தான் பாக்குறேன். நானும் உங்களை மாதிரியே அச்சத்தோட தான் பாக்குறேன். இது வந்து அந்த அளவுக்கு பரந்த விரிவு வரைகிறத நம்ம தடுத்தே ஆகணும். அப்படி தடுக்கவில்லை என்றால் இவங்க கையில ஒரு மொனாபொலி மார்க்கெட் மாதிரி போயிடும். இவங்க வந்து முதல்ல இவங்க கிராப் பண்ணிட்டே வருவாங்க. மக்களுக்கு ஒரு இலவசங்களை அள்ளி கொடுக்கறது அல்ல தள்ளுபடிகளை அள்ளி கொடுத்து அவங்கள உள்ள கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் மீதி பேர் எல்லாரும் நடத்த முடியாமல் அழிந்து போனதுக்கு அப்புறம் இவங்களுடைய பிரைஸை ஏற்றிடுறது. இது வந்து தாக்கத்தை உண்டு பண்ணும். இவங்களுடைய இதெல்லாம் வந்து ஒரு லாங் டேர்ம் விஷன் பிளானா தான் இருக்கும். ரொம்ப அதிக லெவல்ல ஆரம்ப கட்டத்துல வருவாங்க. ஒண்ணுமே இல்ல, ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்களேன். ஒரு பிளிப்கார்ட் எடுத்துக்கங்க. 1,10,00,000 கோடி அதனுடைய சந்தை மதிப்புன்னு சொன்னாங்க. ஆனா ஆண்டு ஒன்றுக்கு 7,000 கோடி அவங்களுடைய லாஸ். அப்ப ஒரு கம்பெனி நஷ்டத்துல இயங்கக்கூடிய கம்பெனிக்கு சந்தை மதிப்பு எப்படி 1,10,000 கோடி இருக்க முடியும் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா இன்றைக்கு லாஸாக இருக்கலாம். ஆனால் திடீரென்று ஒரு நாள் அவங்க வந்து ஒரு சார்ஜஸ கொண்டு வந்தாங்கன்னா கன்சியூமருக்கு அதனுடைய வருமானம் மிக பெரிய அளவுல இருக்கும். இல்ல அந்த இழப்பை கணக்கீடு பண்ணி தான் உள்ள வராங்களா? சந்தைக்குள்ள வரும்போது ஒரு சில வருடங்கள் நிறுவனம் தொடங்கி ஒரு சில வருடங்கள் நம்ம இழப்பை தான் சந்திக்க போறோங்க திட்டமிடலோட தான் உள்ள வராங்க. இப்போ நிச்சயமாக அந்த திட்டமிடுதல் இல்லாமல் உள்ள வரவே முடியாது. அந்த பேரிங் கெப்பாசிட்டி இருக்கிறவங்க மட்டுமே உள்ள வர முடியும். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இப்ப ஜியோ மொபைல் வந்த பொழுது எல்லாருக்குமே அது வந்து ஆல்மோஸ்ட் ஃப்ரீ மாதிரி தான் வந்தது. அதை வந்து எப்படி சஸ்டெயின் பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த நஷ்டம் ஆனாலும் பரவாயில்ல, நான் ஒரு 4-5 வருடங்கள் ஆகட்டும் பரவாயில்லை, நம்மளுடைய எண்ணம் வந்து எவ்வளவு கஸ்டமரை அக்வயர் பண்றோம், எவ்வளவு பேரை மீதி பிராண்ட்ல இருந்து நம்ம பிராண்டுக்கு மூவ் பண்ண வைக்கிறோம்ன்றது மட்டும்தான் இருக்கும். அப்ப அவங்களுடைய எண்ணமே வந்து மீதி பிராண்டை அழிக்கணும். அந்த பிராண்டுகள் காணாம போயிடுச்சுன்னா மொத்த சந்தையும் என்கிட்ட இருந்ததுன்னா அப்ப நான் நிர்ணயம் பண்ற விலைதான் மக்கள் கொடுக்க வேண்டும். அப்ப சம்பாதிச்சுக்கலாம். இப்ப விட்டு கொடுத்தாலும் காத்தாடிக்கு நூல் விடுற மாதிரி நூலை விட்டுக்கிட்டே இருப்பாங்க. எந்த நேரம் காத்தடிக்க ஆரம்பிக்குதோ அந்த நேரத்துல அந்த கயிறை பிடிச்சாங்கன்னா காத்தாடி நேரம் எரியும். இதுதான் முறை. இது வந்து இதெல்லாம் வந்து கார்பரேட்டைசேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த கார்பரேட் பழக்க வழக்கங்களும் பண பரிமாற்றங்களும் முறைகளும் இந்தியாவுக்குள்ள அவ்வளவு எளிதாக நுழைந்து விடக்கூடாது. ஏன்னா இது வந்து இதை நம்பி இருக்கிற இன்ஃபார்மல் செக்டர் லேபர் ஆகட்டும், ரெண்டல் இன்கம் ஆகட்டும், மக்களுடைய அன்றாட பயன்படுத்தும் முறையாகட்டும் இதெல்லாம் அழிஞ்சிடும்.
நாளைக்கு மக்களுக்கு அப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் பேச்சே போயிடும். எல்லாமே வந்து வாட்ஸ்அப் மூலியமா பேசிக்கிற மாதிரி ஆயிரும், அல்லது மொபைல் போன் வழியா பேசிக்கிற மாதிரி ஆயிடும். அதனால் இதனை கட்டுப்படுத்த வேண்டும். அப்படி கட்டுப்படுத்தலைன்னா விலையேற்றத்தை இவர்களே நிர்ணயம் பண்ணிடுவாங்க. அதுதான் முக்கியம். அதனாலதான் நான் சொன்னேன், சில வழிமுறைகளை இப்பவே இதுல கொண்டு வந்தது ரொம்ப ரொம்ப அவசியம். அப்படி இல்லைன்னா இன்றைக்கு வீட்டுல நம்ம வந்து ஒரு 10,000 ரூபாய்க்கு சாமான் வாங்குறோம்னா அதுல வந்து அந்த 10,000 பக்கத்துல இருக்கிற கடைகளுக்கு அதை நோக்கி போய்கிட்டு இருந்தது. இன்னைக்கு ஒரு 7,000 8,000 ரூபாய் ஆன்லைனுக்கு போய்கிட்டு இருக்கு. இது நல்லதில்ல. ஓகே, பணப்புழக்கம் சார்ந்ததாக இருக்கு. ஒரு நிறுவனத்துக்கு மட்டுமே நம்மளுடைய பணம் முழுவதும் போய் சேர்றதுங்கிறது இங்க இருக்கக்கூடிய பணப்புழக்கத்தை அந்த செயினையும் டிஸ்டர்ப் பண்ணும். பார்க்கலாம், இப்பதான் விமர்சனம் தொடங்கி இருக்கு. அரசாங்கம் இதை எப்படி ரெகுலேட் பண்ணுதுங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி திரு ரகுநாதன், இந்த நிகழ்வில் பங்கேற்றதற்கு. நியூஸ் 360 நிறைவு.